பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? மனிதர்கள் நிறைய வார்த்தைகளை உரைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை எடுத்து சொல்கிறாங்க. ஆண்டவரே மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனிதனுடைய எண்ணத்தின்படி அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். பாருங்க, என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கனுடைய மரணம், பாவிகளுடைய மரணம் அல்லது அக்கிரமம் செய்கிறானே அந்த மனிதனுடைய மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஏன் விரும்புகிறதில்லைன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து மரித்தால் அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும், பாதாளத்துக்கு தான் போகும். அதனால தான் ஆண்டவர் அந்த மனிதனுடைய துன்மார்க்கமாய் ஒரு மனிதன் மரிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கவனமாய் கேளுங்க. நீங்கள் துன்மார்க்கம் பண்ணுகிறதுனால ஒருவேளை நீங்கள் மரித்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்துமா எங்கே போயிடும்னா நரக பாதாளத்துக்கு போயிடும். இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க, என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி, பார்த்தீங்களா, தன் வழியை விட்டு திரும்பணும். இப்போ நீங்கள் பாவமான செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, அக்கிரமமான செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, அதை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? திரும்பணும். ஒருவேளை திரும்பக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, அருமை சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட துன்மார்க்கங்கள் செய்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு தெரியுமா? திரும்புவதற்கு. திரும்பக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப வேண்டும். இதை திரும்புவதற்காக பலவிதமான எச்சரிப்பின் சத்தங்களை ஊழியர்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஊழியர்களுக்கு வேலை இல்லை, இவங்க ஏதோ வெட்டியாக பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் காதுகளில் இந்த சத்தம் விழும்போது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் திரும்புவதற்கு பார்க்கணும். ஏதோ ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது, ஏதோ ஒரு எச்சரிப்பு எனக்கு வருகிறது. அப்போ நம்ம அதில் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் சொல்லுது பாருங்களேன், மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். அப்போ பாருங்க, பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் பிழைப்பல்ல. இந்த உலகத்தில் நிறையா ஜனங்கள் எப்படி இல்லாமல் பிழைக்கிறாங்க இல்லையா? உலகத்தில் நீ சம்பாதிச்சாலும் பிழைக்கலாம், சம்பாதிக்காமல் இருந்தாலும் பிழைக்கலாம், எப்படி வேணாலும் பிழைக்கலாம். அந்த பிழைப்பல்ல. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிழைத்து கொண்டு இருக்கிற பிழைப்பு ஒரு நாள் அழிந்து போய்விடும். யோசித்துட்டு இருக்கீங்களா? என்னைக்காவது நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன், நான் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது நிரந்தரமான பிழைப்பு அல்ல. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிரந்தரமான ஒரு பிழைப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி வந்தீங்கன்னா, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி வந்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். பிழைப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது அல்லது நரக பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். நாமோ நம்முடைய வழியை விட்டு திரும்பாமல் பாவ வழிகளிலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே நம்ம நரகத்துக்கு தான் போவோம். வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கிறார். அருமை சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமை நண்பனே, உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பாவ வழியை விட்டு, உன்னுடைய அக்கிரம வழியை விட்டு, உன்னுடைய பாவ செயலை விட்டு தயவு செய்து ஏசப்பா பக்கமாக திரும்பு. ஏன் ஏசப்பா பக்கமாக திரும்புன்னு சொன்னால், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம்
இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. உன் பாவத்தை கழுவக்கூடிய அதிகாரம் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த உலகம் உன்னை அக்கிரமக்காரன் என்றும், இந்த உலகம் உன்னை பாவி என்றும், இந்த உலகம் உன்னை கெட்டவன் என்றும் உனக்கு பேர் சூட்டும் போது ஆண்டவர் உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். தயவு செய்து அருமை சகோதரா, இன்றைக்கு நீ மனம் திரும்பி, அருமை சகோதரி, இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நித்திய காலமாக ஒரு பிழைப்பு இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிழைப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு வழிதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த தவறான வழிகள், பாவமான வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தகப்பனே, எந்தெந்த மனிதர்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு பாக்கியத்தை எங்கள் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் இந்த காலவெளியில் நாங்கள் செபிக்கிறோம். அந்த அற்புதத்தை செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பட்டும். உடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.